Amen. Praise the Lord. Hallelujah. Thank you, Jesus. Glory to God. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Thank you, Jesus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நல்ல நாமத்திலே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுக்கே மகிமை இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. பிரைஸ் த லார்ட். கர்த்தர் நம் நடுவிலே கடந்த வாரங்களாக ஜெபித்து வந்த ஒரு காரியத்துல அதனுடைய ஒரு முடிவையும் கேட்க கர்த்தர் உதவி செய்தார். சாட்சியாக சகோதரி எழுப்பினார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். பிரைஸ் த லார்ட். ஹல்லேலூயா. Glory to God. Thank you, Jesus. பிரைஸ் த லார்ட். ஒரு நிமிஷம் கண்களை மூடி இன்று கேட்க இருக்கிற வசனங்களுக்கு நம்ம இருதயம் பக்குவப்பட வேண்டும் என்று சொல்லி கூட ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஹல்லேலூயா. தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்தினவர்களாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி இந்த வேளையில காணப்படுவோம். Praise you, praise you, praise you, praise you, God. Hallelujah, hallelujah, hallelujah. இயேசுவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தரே உம்மை இந்த வேளையில கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். Glory, 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 glory. Hallelujah, 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 hallelujah. இயேசுவே உம்முடைய நாமத்தை இந்த வேளையில ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Glory, 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 glory. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Hallelujah, 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 hallelujah. Praise you, praise you, praise you, praise you, praise you. Jesus, hallelujah, hallelujah, hallelujah. Stodram, 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 stodram. Thank you, Lord, thank you, Lord, thank you, Lord. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். நன்றி பலிகளை செலுத்துகிறோம். தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. நல்லவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வ வல்லவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Glory, 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 glory. Hallelujah, hallelujah, hallelujah. Praise you, praise you, praise you. மனமிறங்கும் தெய்வமே ஸ்துதிக்கிறோம், துதிக்கிறோம். Thank you, Jesus. Glory. மனமிறங்கும் ஆவியானவர் இந்த வேளையில மனமிறங்கும். Thank you, Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Glory, 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 glory. Praise you, praise you, praise you. Thank you, Jesus. Hallelujah, hallelujah. சுத்திகரியும். ஹalleluya. ஆட்டுக்குட்டியானவர் நுடைய இரத்தத்தினால் இந்த வேளையில ஒரு சுத்திகரிப்பு உண்டாகட்டும். அர்ப்பணித்து மன்றாடுகிறோம். ஹalleluya. ஜீசஸ். glory, 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 glory. ஒரு சிலராய் இயேசு கிறிஸ்துவை அண்டிக் கொள்ளும்படி நாங்கள் ஒருமித்து கடந்து வந்திருக்கிறோம். இயேசுவே அப்பா, ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தம் எங்கள் மேல் இந்த வேளையில தெளிக்கப்படுவதோடு கூட எங்களை சுத்திகரிக்கவும் செய்யட்டும். கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஓ ஜீசஸ். ஹalleluya, 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 ஹalleluya. glory, 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 glory. பாவமெல்லாம் இயேசுவே நீர் கழுவுவீராக. எங்கள் பாவங்களை எல்லாம் இயேசு கழுவுவீராக. ஓ சுத்திகரியோ. தேங்க்யூ ஜீசஸ். glory, glory, glory. எல்லா அசுசிகளும் நீங்கட்டும். இரத்தம், இரத்தம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம். ஹalleluya, ஹalleluya. ஓ ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நாங்கள் சுத்தமாவோம். கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர். இதோ இந்த வேளையில எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். Hallelujah. Thank you, Jesus. Amen. Hallelujah. ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் கர்த்தருடைய வசனங்களை கேட்கும்படி எங்கள் இருதயங்களை பூரணமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக ராஜா. தேங்க்யூ லார்ட். அசை வாடும் ஆவியானவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
ஆமென். Praise the Lord. Hallelujah. அல்ல ஸ்தோத்திர பலிகளோடு நம்ம காணப்படுவோம். இஸ்ரவேலின் துதிகளிலே இஸ்ரவேலுடைய ராஜா அவர் வாசமாயிருக்கிறார். Hallelujah. Praise the Lord. Thank you, Jesus. பாடலின் சில வரிகளை கூட பாடிட்டு நம்ம வேத வசனங்களுக்கு நேராய் கடந்து செல்லலாம். Praise you, praise you, praise you. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Praise you, praise you, praise you, praise you, praise you. Love you, Holy Spirit. Glory to God. Amen. Thank you, Jesus. Praise you, Jesus. Hallelujah. Stotram, stotram, stotram. Thank you, Lord. Hallelujah. Stotram. ஆவியானவரே ஸ்தோத்திரம். ஒரே நிமிஷம் நான் எடுத்துக்கொள்கிறேன். ஆவியானவரே ஸ்தோத்திரம். Praise you, praise you, praise you. நடனமாடி ஸ்தோத்தரிப்பேன், நாதா நான் உம்மை துதிப்பேன். நடனமாடி ஸ்தோத்தரிப்பேன், நாதா நான் உம்மை துதிப்பேன். கைத்தாள ஓசையுடன் கர்த்தா நான் உம்மை துதிப்பேன். நடனமாடி ஸ்தோத்தரிப்பேன், நாதா நான் உம்மை துதிப்பேன். கைத்தாள ஓசையுடன் கர்த்தா நான் உம்மை துதிப்பேன். காண்பவரே காப்பவரே கருணை உள்ளவரே, காண்பவரே காப்பவரே கருணை உள்ளவரே, காலமெல்லாம் வழி நடத்தும் கண்மலையே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. காலமெல்லாம் வழி நடத்தும் கண்மலையே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நடனமாடி ஸ்தோத்தரிப்பேன், நாதா நான் உம்மை துதிப்பேன். கைத்தாள ஓசையுடன் கர்த்தா நான் உம்மை துதிப்பேன். வல்லவரே நல்லவரே கிருபை உள்ளவரே. ஹல்லேலூயா. வல்லவரே நல்லவரே கிருபை உள்ளவரே, வரங்கள் எல்லாம் தருபவரே வாழ்வது உமக்காக. வரங்கள் எல்லாம் தருபவரே வாழ்வது உமக்காக. ஐயா வாழ்வது உமக்காக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
Amen. Praise the Lord. Thank you, Jesus. Amen. Praise the Lord. Hallelujah. சுவாசிகள் நமக்கு நிறைய வேளைகளில் நடனமாடி ஸ்தோத்தரிக்க முடியும் கர்த்தரன்னு நமக்கு தெரியாது. ஹல்லேலூயா. ஒரு கலை உணர்வோடு ஆடுகிற நடனம் அல்ல, தேவனை மகிமைப்படுத்தும்படி பரிசுத்த ஆவியினாலே நிரம்புகிற போது நம்ம சரீரம் ஒரு அசைவுள்ளதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு உற்சாகத்தோடு தேவ சமூகத்துல நம்ம நடனமாடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா. Glory to God. Praise the Lord. Hallelujah. கர்த்தரை துதிப்பது நல்லது. நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் கர்த்தரை இந்த வேளையில ஸ்தோத்திரம் பண்ணி நம்ம பாடும். ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை பிரிந்து யாரிடத்தில் போவோம்? ஆண்டவரே உம்மை பிரிந்து யாரிடத்தில் போவோம்? வாழ்வு தரும் வசனமெல்லாம் உம்மிடம்தான் உண்டு. எஸ் ஜீசஸ். வாழ்வு தரும் வசனமெல்லாம் உம்மிடம்தான் உண்டு. நடனமாடி சொத்தரிப்பேன், நாதா நான் உம்மை துதிப்பேன். கைத்தாள ஓசையுடன் கர்த்தா நான் உம்மை துதிப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அற்புதமே, அதிசயமே, ஆலோசனை கர்த்தரே. அற்புதமே, அதிசயமே, ஆலோசனை கர்த்தரே. அண்டி வந்தோம் ஆறுதலே, அடைக்கலமானவரே. எஸ் லார்ட். அண்டி வந்தோம் ஆறுதலே, அடைக்கலமானவரே. நடனமாடி சொத்தரிப்பேன், நாதா நான் உம்மை துதிப்பேன். கைத்தாள ஓசையுடன் கர்த்தா நான் உம்மை துதிப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. காண்பவரே, காப்பவரே, கருணை உள்ளவரே. காண்பவரே, காப்பவரே, கருணை உள்ளவரே. காலமெல்லாம் வழி நடத்தும் கண்மலையே ஸ்தோத்திரம். காலமெல்லாம் வழி நடத்தும் கண்மலையே ஸ்தோத்திரம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நல்லவரே, நல்லவரே, கிருபை உள்ளவரே. நல்லவரே, நல்லவரே, கிருபை உள்ளவரே. வரங்களெல்லாம் தருபவரே, வாழ்வது உமக்காக. ஐயா, வாழ்வது உமக்காக. நடனமாடி ஸ்தோத்தரிப்போம், நாதா நாங்கள் உம்மை துதிப்போம். கைத்தாள ஓசையுடன் கர்த்தா நாங்கள் உம்மை துதிப்போம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அற்புதமே, அதிசயமே, ஆலோசனை கர்த்தரே. அற்புதமே, அதிசயமே, ஆலோசனை கர்த்தரே. அண்டி வந்தோம் ஆறுதலே, அடைக்கலமானவரே. எஸ் லார்ட். அண்டி வந்தோம் ஆறுதலே,
அடைக்கலமானவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாருங்க, சிறு பிள்ளைகள் தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போவாங்களாம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒருவன் சிறு பிள்ளையை போல மாறலன்னா அவனுக்கு பரலோக ராஜ்யமே இல்லைன்ட்டார் கர்த்தர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, பிரைஸ் யூ ஜீசஸ், க்ளோரி டு காட். ஹல்லேலூயா. என்னடா திடீர்னு கர்த்தர் இப்படி எல்லாத்தையும் மாத்திட்டாருன்றது மாதிரி ஆயிடுச்சு டிசைபிள்ஸுக்கெல்லாம். ஹல்லேலூயா. என்னமோ ஏதோ நினைச்சிட்டு இருந்தோம் பரலோக ராஜ்யத்தை, கடைசியில சிறு பிள்ளைகள் போல ஆகணும்ட்டாரு. ஹல்லேலூயா, பிரேஸ் யூ ஜீசஸ். சிறு பிள்ளைகளுக்கு பாருங்க, மிருகங்களை பார்த்தாலும் பயம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஹல்லேலூயா. அதுவும் இந்த தேசத்துல எல்லாம் நம்ம பார்த்தா சிறு பிள்ளைங்க எதோட தான் விளையாடும்? சர்ப்பத்தோட, பாம்போட விளையாண்டுட்டு இருக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதுங்களுக்கு மிருகங்கள் எல்லாம் எந்த ஒரு இடத்துக்குள்ள போனா அதுங்க தொட்டு பார்க்கறதுக்கோ பக்கத்துல போறதுக்கோ பயம் கிடையாது. ஹல்லேலூயா. அப்ப சிறு பிள்ளைகளுக்கு பயம் கிடையாது. ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் அதுங்க எல்லாம் பயப்படுதுங்க. ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். கர்த்தர் சமூகம் அப்படிப்பட்ட சிறு பிள்ளைகளை உற்சாகமுள்ள, எப்போதும் உற்சாகத்துக்கு குறைவே இருக்காது சிறு பிள்ளைகள்கிட்ட. கடைசி ஸ்ட்ரென்த் கொஞ்சம் பாடியில இருக்கிறது வரைக்கும் சிறு பிள்ளைகள் எப்படிதான் இருப்பாங்க? உற்சாகமா தான் இருப்பாங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. என்னென்னமோ செய்வாங்க, அவங்களுக்குள்ள கபடம் இருக்காது. 1000 தப்பு இருக்கும், பிழைகள் இருக்கும், ஆனா கபடம் இருக்காது. அல்லேலூயா. சிறு பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு விளையாடுற இடத்தை பார்த்தா பெரியவங்களுக்கே உற்சாகமா இருக்கும். அல்லேலூயா. அது போலதான் தேவ சமூகத்துல தேவனை ஆராதிக்கும்படி கடந்து வருகிற தேவ பிள்ளைகளும் காணப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. சிறு பிள்ளைகளை போல நம்ம தேவ ராஜ்யத்திற்குள்ளே போக ஒரு அப்படி ஒரு தன்மையோடு நம்ம அதுல பிரவேசிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. உற்சாகத்துல கொஞ்சம் குறையாமல் கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்திருக்கிற ஒரு அனுபவத்திலே நாம் காணப்பட வேண்டும். Glory to Jesus. Hallelujah. Praise the Lord. Hallelujah. பாருங்க, சிறு பிள்ளைகளுக்கு எங்கெங்கேயோ நம்ம பிடிச்சு வைப்போம். ஆனா திரும்பவும் திரும்பவும் அவங்க எதுக்குள்ள போயிருவாங்க? தங்களுடைய உற்சாக மனநிலைக்குள்ளேயே போயிருவாங்க. கஷ்டப்பட்டு ஒரு சீரியஸா ஒரு விஷயத்த சொல்லி ஒரு இடத்துல உட்கார வச்சா கொஞ்ச நேரத்துல என்ன செஞ்சிருவாங்க? அந்த சீரியஸ்னஸ்ல இருந்து நைஸா கலண்டுக்க பார்ப்பாங்க. சிறு பிள்ளைகளுக்கு சீரியஸ்னாலே பிடிக்காது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர்களுக்கு எப்போதுமே விளையாட்டா இருக்கணும். க்ளோரி டு காட். ஏன்னா விளையாட்டுல அவங்களுக்கு ஒரு உற்சாகம் இருக்கு. அதுபோல கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் எவ்வளவு நம்மள பிசாசும் உலகமும் குடும்பமும் வேலை ஸ்தலமும் எது நம்மள சீரியஸ் ஆக்கினாலும் சரிதான், திரும்பவும் நம்ம எங்க தான் போயிடணும்? நம்ம விளையாட்டு ஒரு புத்தியோட தான் நம்மளும் மாறிடும். அப்படின்னு என்ன தெரியுமா? கர்த்தர் சமூகத்துல சிறு பிள்ளைகள் போல உற்சாகமா அவரை மகிமைப்படுத்த ஆராதிக்க நம்ம என்ன செஞ்சிடணும்? புறப்பட்டுறணும். அல்லேலூயா. எங்க நம்மள சீரியஸா பிடிச்சு அப்படியே உட்கார வச்சிருப்பாங்க சில மீட்டிங்ல, அமைதியா இருப்போம். அப்படியே நைஸா கலண்டுக்கணும். கலண்டு எங்கேயாவது போய் விளையாண்டுட்டு வரணும். எப்படி? கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தி ஆராதித்து உற்சாகமாய் சிரித்து அப்படி வரணும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்படி சிறு பிள்ளைகள் போல இந்த நாட்களில நடனமாடி, பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் மியூசிக் போட்டா போதும், சிறு பிள்ளைகள் என்ன செஞ்சிருவாங்க? நடனம் ஆடுவாங்க. அவங்களுக்கு டான்ஸ் கிளாஸ் போகல, பாட்டு கிளாஸ் போகல, எதுவும் தெரியாது. தானாகவே நடனம் வரும். தேவ சமூகம் அப்படிப்பட்ட இடமா இருக்கு. அதனாலதான் சிறு பிள்ளைகள் போல மாறிட்டு நீங்க பரலோக ராஜ்யம் போய்க்கோங்க. ஏன்னா அங்க போய் உட்கார்ந்திருக்கலாம் இடம் இல்ல. அல்லேலூயா. பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கு? எப்ப பார்த்தாலும் நடனம் தான். அல்லேலூயா. தேவ சமூகம் முழுவதும் மகிமையினால, தேவ மகிமையினால, பரிசுத்தாவியினுடைய சந்தோஷத்தினால, உற்சாகத்தினால அது ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஒரே சமுத்திரத்தின் சத்தம் போல அல்லேலூயா என்ற முழு முழக்கமாய் ஒரு சத்தம். அல்லேலூயா. ஒரு கிளாஸ்ல டீச்சர் இல்லைன்னா கிளாஸ் முழுவதும் அவ்வளவு சத்தமாயிரும். அது போலதான் இருக்கும் பரலோக ராஜ்யம். அல்லேலூயா. அவ்வளவு சத்தம். பிரைஸ் தி லார்ட். Glory to God. யோவான் பார்க்கிறான் வெளிப்படுத்தல் விசேஷத்துல, ஓ, ஒரு பெரிய சமுத்திரத்தினுடைய சத்தம் கேட்குது. அல்லேலூயா, அல்லேலூயான்னு 1000 பரிசுத்தவான்களும் தூதர்களும்
மூப்பர்களும் சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தி ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நடனமாடி தேவனை மகிமைப்படுத்தி கைத்தாள ஓசையுடன் ஓசனா என்று பாடி, அல்லேலூயா, குருத்தோலைகளை கையில பிடித்து அவர்கள் தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஸ்தலம் பரலோக ராஜ்யமா இருக்கிறது. அல்லேலூயா. மிகுந்த உற்சாகம் உள்ள ஒரு ஸ்தலம். ஒண்ணுமே ஞாபகம் இருக்காது. அல்லேலூயா. பிள்ளைங்க விளையாட போயிட்டா சாப்பிட ஞாபகம் இருக்காது, பெற்றோர்களே ஞாபகம் இருக்காது, எங்க இருந்து வந்தோம் எங்க போனோம் ஒண்ணுமே ஞாபகம் இருக்காது. விளையாட்டுல அவ்வளவு யாரும் சொல்லி கொடுக்க வேண்டியது இல்ல, நீ விளையாட்டுல கருத்தா இருக்கணும்னு சொல்லி. அவங்களே இப்படிதான் இருப்பாங்க. ஒரு விளையாட்டு அரங்கத்துக்குள்ள போயிட்டா முழுவதும் விளையாட்டா தான் இருப்பாங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லாம் மறந்து போகும். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, பரலோக ராஜ்யத்துல ஒருத்தருக்கு கண்ணீர் இருக்காது, ஒண்ணும் இருக்காது, எல்லாம் துடைக்கப்பட்டுடும். ஒண்ணும் வியாதி, வருத்தம், நோய், நொடி ஒண்ணும் கிடையாது. பசி, தாகம் ஒண்ணும் கிடையாது. ஏன்னா எதுவும் நமக்கு ஞாபகமோ எண்ணமோ வராது. அல்லேலூயா. அப்படிப்பட்டதான மகிமையின் ராஜ்யம். அல்லேலூயா. அதற்கு அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் நாம் எத்தனை பாக்கியம் உள்ள ஜனம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. Glory to God. Hallelujah. Thank you Jesus. என்னமோ நினைச்சிட்டு இருக்கோம். உலகத்துல எல்லாரும் ஃபன்னா என்ஜாய் பண்றாங்க. தேவ பிள்ளைகள் நாம என்னமோ எங்கேயோ ஒரு மாதிரி சோகமா அழுது புலம்பி தவித்து கொண்டு இருக்கிறோம். ஹalleluya. தேவதாசர்களுடைய இளைப்பாறுதல் எப்படி இருக்கு தெரியுமா? அது மகிமையுள்ளதா இருக்கிறது. Praise the Lord. Hallelujah. மகிமையின் ஸ்தலத்திலே சேர்க்கப்படுகிறார்கள். தேவ ராஜ்யம் அப்படிப்பட்டதா இருக்கிறது. ஹalleluya. அதற்கு நம்ம இங்கே ஒத்திகை பார்த்து கொண்டு இருக்கிறோம். Praise the Lord. Hallelujah. அதற்கு இங்கே நாம் பயிற்றுவிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அப்ப நமக்குள்ளே இருக்கிற ஆராதனை சிறு பிள்ளைகள் போலதான் குதித்து குதித்து நடனமாடி மகிமைப்படுத்துகிற ஒரு நல்ல உற்சாகமுள்ள ஆவியை பெற்ற தேவ பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். Praise the Lord. Hallelujah. வேறு ஒன்றும் தேவையில்லை. இயேசு கிறிஸ்து என்கிற நாமம் நமக்குள்ள அது இனிதான நாமம், இன்பமான நாமம், திராட்சை ரசத்தை பார்க்கிலும் இனிமையான இன்பமான ஒரு நாமமாய் அது இருக்கிறபடினால, நமக்கு அந்த நாமம் வழங்கப்பட்டு இருக்கிறபடினால, நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் வெற்றி சிறக்கிறவர்களாய் இருக்கிறபடினால துதித்து துதித்து நாம் மகிழ்ந்திருக்க வேண்டும். அதற்காகவே பரிசுத்தாவியானவர் நம்மேல் பொழிந்தருளப்பட்டிருக்கிறார். ஹalleluya. Glory to God. Thank you Jesus. ஒரு மூலையில கிடக்கிற அனுபவம் இல்ல. ஹalleluya. மலையின் மேல் இருந்து பிரகாசிக்கிற அனுபவம். Glory to God. இவே ஏற்றி வைக்கப்பட்ட விளக்கின் அனுபவம், ஜொலிக்கிற ஒரு அனுபவம், பிரகாசிக்கிற ஒரு அனுபவம். Praise the Lord. Hallelujah. Thank you Jesus. Glory, glory to God. Hallelujah. அப்படி நாம் இருக்கிற போது நம்மை சுற்றிலும் இருக்கிற அந்தகாரங்கள் எல்லாம் மறைந்து போகும். Thank you Master. Hallelujah. Glory to God. நன்றி பிதாவே. Thank you Jesus. கடந்த 3 வாரங்கள் 2 வார்த்தையாக மொத்தம் 6 வார்த்தையை நாம் ஆவிக்குரிய பிரகாரமாக அறிந்து கொண்டோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு மிகவும் உதவி செய்து அவைகளை ஓரளவிற்கு நாம் புரிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள, ஏற்றுக்கொள்ள அவர் நமக்கு உதவி செய்தார். ஓரளவிற்கு அவர் உதவி செய்யல, அவருடைய உதவி மிகவும் அதிகமாகத்தான் இருந்தது. ஆனாலும் நாம் அதை ஓரளவிற்கு தான், நம்மளுடைய மனம் எப்படி இருக்கு, கொஞ்சம் டல்லு தான், கொஞ்சம் ஸ்லோவா தான் நம்ம வரோம். பிரைஸ் தி லார்ட். ஆனாலும் அவைகளை பார்க்க கர்த்தர் உதவி செய்தார். அவருடைய நாமம் மகிமைப்படட்டும். அவருடைய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வசனங்களை நாம் தியானிக்கிறது நமக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதம். ஹalleluya. Praise the Lord. Hallelujah. வாழ்வு தரும் வசனம் எல்லாம் உம்மிடம் தானே உண்டு என்று தான் நம்ம பாடினோம். ஹalleluya. நித்திய ஜீவனை தருகிற கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தைகள், அதை நாம் அறிந்து கொள்ளுகிறது. 6 வார்த்தை 3 வாரங்களாக 2 வார்த்தை, அதற்குள்ளே இருக்கிற தொடர்புகள், அதனுடைய மொத்த காரியம் என்ன, இப்படி எல்லாம் அதுல நம்ம பகிர்ந்து பார்த்து இருக்கிறோம். ஹalleluya. அதனுடைய ரெக்கார்டிங் இருக்கு. சமயம் கிடைக்கும் போது அவைகளை கேட்டு அறிந்து கொள்ளுகிற போது ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறான், நிதானிக்கிறான். அவனுக்கு கர்த்தர் ஒரு முதல் வகுப்புல சொல்லி தந்தது போல இல்ல, அடுத்தடுத்த வகுப்புல அதே காரியமா இருந்தாலும் அதை இன்னமும் கொஞ்சம் விரிவாக, ஆழமாக, இன்னமும் ஒரு அதனுடைய காரியங்களுடைய நோக்கத்தை நமக்கு புரிய வைக்கிறபடியில
அவர் இன்னமும் கொஞ்சம் ஒரு படி மேல போய் தான் நமக்கு காரியங்களை விளங்க செய்வார். பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாரும் கர்த்தருடைய வசனங்களை கற்று வருகிறவர்கள் தான், அதுல தேறி வருகிறவர்கள் தான். அந்த நம்பிக்கையோடு தான் நம்ம கடந்து வருகிறோம். அப்படி இருக்கிற போது கர்த்தருடைய ஆவியானவரும் நமக்கு அடுத்தடுத்த பகுதிகளிலே சில காரியங்களை கற்றுத்தர அவர் விரும்புகிறார். நாம் அதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்ம சுவிசேஷத்தின் போது கேட்ட காரியத்துல நம்ம ஆறுதல் அடைந்திருப்போம், விடுதலை அடைந்திருப்போம். ஆனால் அந்த பலன் இப்போது நம்ம கடந்து வந்து விட்ட தூரத்திற்கு பிறகு அது போதாது. இன்னமும் நம்மை கர்த்தர் அதனுடைய நோக்கங்கள் என்ன, அதனுடைய காரியங்கள் என்ன, அந்த சத்தியத்தை நீ எப்படி கைக்கொள்ள முடியும், அதனுடைய காரியத்தை நீ புரிந்து கொண்டால் அதை நீ கைக்கொள்ள முடியும், அதை எப்படி நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் பரிசுத்தாவியானவர் நமக்கு இந்த பைபிள் ஸ்டடிகள்ல நம்ம கர்த்தர் கற்று தருகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். நம்ம எஃப்ஜிபிசி யுஎஸ்ஏ மேல கர்த்தருடைய கிருபைகள் அது அளவில்லாமல் இருப்பதை நான் நிச்சயமாய் உணர்கிறேன். ஒரு சிலரா இருந்தாலும் தேவ சமூகத்துல நமக்கு கிருபை கிடைக்கிற ஒரு சின்ன ஒரு ஸ்தலமா இருந்தாலும் அதுல நமக்கு மிகுந்த கிருபைகளை பெற்று செல்லுகிற அனுபவங்கள் நமக்கு உண்டாகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம காண இருக்கிற வசனங்களுக்கு வருவோம். ஒரு 15-16 நிமிடம் இருக்கிறது. நம்ம வேகமாய் காரியங்களை பார்த்து முடிக்க நாம் எடுத்துக்கொள்வோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 4வது வசனம். 1 Kings chapter 19 verse 4. Amen. அவன் வனாந்திரத்தில் திருப்பிக் கொண்டு நம்ம வாசிக்கலாம். ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரைச் செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கூறி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல். Amen. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Thank you Jesus. அவன் வனாந்திரத்திலே ஒரு நாள் பிரயாணம் போய், யாரை குறித்து சொல்லப்படுகிறது? எலியா. Praise the Lord. Hallelujah. எலியாவை கர்த்தர் பலப்படுத்தினது போல நம்மையும் பலப்படுத்த வேண்டும் என்றுதான் நினைக்கிறேன். சகோதரி ஜெபிக்கிற போதே அப்படி ஜெபித்ததாக்கே அப்படி ஞாபகம் இருக்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பார்க்கிற காரியம், எலியாவின் தேவன் நம்முடைய தேவன். அவர் எலியாவை நடத்தின விதங்கள் நமக்கு யாக்கோபு நிருபத்துல நமக்கு தெரியும். நம்மை போல பாடுள்ள மனுஷன் தான் எலியா என்றாலும் அவன் ஜெபித்த போது கர்த்தர் அதை கேட்டார். வானங்கள் அடைக்கப்பட்டது. மறுபடியும் ஜெபித்த போது வானங்கள் திறக்கப்பட்டது என்பதை நம்ம பார்த்தோம். நமக்கு தெரியும். ஹல்லேலூயா. அந்த வசனம் நமக்கு தெரிந்திருக்கும். அதை வாசிக்க நேரம் இல்லை. நம்ம அதுல யாக்கோபு நிருபத்துல இருக்கும். எலியாவை குறித்து அவன் மிகவும் ஒரு ஆவிக்குரியவன். அவன் நல்ல அபிஷேகம் பெற்றவன். தேவனுடைய தரிசனம் அவனிடத்துல உண்டு. கர்த்தத்துவங்கள் உள்ள ஒரு மனுஷன். ஆவிக்குரிய வரங்கள் கிரியை செய்ததான ஒரு மனுஷன். தேவனுடைய செயல் அவனுடைய வாழ்விலே காணப்பட்டது. இப்படி எல்லாம் எலியாவை குறித்து ஒரு பெரிய ஆவிக்குரிய சாட்சி இருக்கிறது. ஆனால் ஆச்சரியமான விதத்துல புதிய ஏற்பாட்டிலே யாக்கோபின் நிருபத்திலே அவனை குறித்து சொல்லப்பட்ட ஒரு ரெஃபரன்ஸ் எப்படி இருக்கு தெரியுமா? அவன் நம்மை போல பாடுள்ள ஒரு மனுஷனாய். ஹல்லேலூயா. just like us. Amen. Hallelujah. நாம் அவனை ஏதோ வேற ஒரு கேட்டகரியில் அவனை எப்போதும் நம்ம யோசிச்சுட்டு நமக்கும் அவனுக்கும் எந்த விதத்திலையும் தொடர்பு இல்லை. நம்ம பாடுள்ள மனுஷன். ஆனால் அவன் அப்படி அல்ல. அவன் ஒரு ஆவிக்குரியவன். அவன் பிறந்ததே ஒரு ஆவிக்குரிய இதுலதான், அவன் வளர்ந்ததே அப்படிதான் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்திருவோம். ஆனா வசனம் பாருங்க, நம்மை கொண்டு போய் அவனோட ஒப்பிடுது. அல்லேலூயா. அவ்வளவு ஆவிக்குரிய மனுஷன். ஆனால் அவனை குறித்து சொல்லுகிற போது நம்மை போல பாடுள்ள ஒரு மனுஷனாய், பாடுகள் இருக்கிறது அவனுக்கு. அல்லேலூயா. நம்மை போல ஒரு மனுஷன் தான் அவன் அப்படின்னு வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. ஏன் அப்படி சொல்ல வேண்டும் வேதம்? ஏன்னா அவனிடத்துல நாம் பார்த்து நம்மோடு அதை ஒப்பிட்டு நாம் விளங்கி கொள்ள வேண்டிய காரியங்கள் உண்டு என்பதினாலே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் நமக்கு முன்பாக வேதத்திலே எழுதி வைத்திருக்கிற அவருடைய தாசர்கள், பரிசுத்தவான்கள், தீர்க்கதரிசிகள் எல்லோரும் தூதர்கள் கிடையாது. ஹல்லேலூயா. அவர்கள் நம்மை போல மனுஷர்கள் தான். ஹல்லேலூயா. கர்த்தரும் பட்சபாதம் இல்லாதவர் தான். அப்ப நாம் இவர்கள் மூலமாக இவர்களை கண்டறிகிற போது சில சத்தியங்களையும் நாம் அறிந்து கொள்ள அது உதவியாக இருக்கிறது. காரணம், இவர்கள் எல்லோரும் சத்தியத்தை தான் கைகாட்டுகிறார்கள். இயேசுவை நோக்கிதான் இவர்களுடைய
பாதைகள் இருந்திருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் புதிய ஏற்பாட்டில பார்க்கிற போது எலியா இயேசுவிடத்திலேயே வந்துடுறான். ஹல்லேலூயா, glory to God. யோவானும் பேதுருவும் போகிற போது அங்க யார பாக்குறாங்க? எலியா வந்துடுறான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப இவர்களுடைய பாதைகள் எல்லாம் இயேசுவை காண்பிக்கிறதாய், இயேசுவை அடையாளப்படுத்துகிறதாய், தேவகுமாரனை மகிமைப்படுத்துகிறதாய் அமைந்திருக்கிறது. அப்படியானால் இவர்களோடு, அவர்களுடைய குறைகளோடு, அவர்களுடைய பலவீனங்களோடு நம்முடைய காரியங்களை ஒப்பிட்டு அறிந்து கொள்ளுகிற போது நமக்கும் கூட பரவாயில்ல, நமக்கு முன்னோடியாக அல்லது நம்மை போலவே கூட வேதத்துல சில ஆட்கள் இருக்காங்களே. அல்லேலூயா. இவர்களுக்கு இன்னொரு கண்ணோட்டத்துல பார்த்தா இவங்களையும் நம்மளையும் இந்த we are no match அப்படின்றது மாதிரி நம்ம நினைக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் இன்னொரு ஆங்கிள் இல்ல இல்ல பாரு, உனக்கு இருக்கிற அதே பலவீனம் தான் அவனுக்கும். அல்லேலூயா. நம்ம ஸ்கூல்ல எல்லாம் திட்டுவான், உனக்கு என்ன புக்ல கத்துக் கொடுக்கப்பட்டுச்சோ அதே தான் அவனுக்கும் கத்துக் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா அவன் மாத்திரம் என்ன செஞ்சுட்டான்? நல்ல மார்க் எடுத்துட்டான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அது போலதான் இந்த இடத்துல நமக்கு காரியங்கள் கற்றுக் கொடுக்கப்படுது. இங்கே எலியாவை குறித்து பார்க்கிற போது அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து. இன்னைக்கு பிரத்யேகமா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹியூமன் சைக்காலஜி, மனநிலை, மனுஷனுடைய மனநிலை. பாருங்க, நம்ம எல்லாம் ஆவிக்குரியவர்கள், விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகள். அப்படின்றதுனால we have not taken out our psychology. The factor of psychology still plays a strong role. இந்த பூமியில இருக்கிற நாட்களில நமக்கு இன்னமும் நம்மளுடைய மனம் என்கிற, உள்ளம் என்கிற, நம்ம எண்ணங்கள், நினைவுகள் என்கிறவைகளை நம்ம கழட்டி வச்சுட்டு நம்ம ஆவிக்குரியவர்களா இல்ல. அல்லேலூயா. நமக்குள்ள என்னமும் என்னதான் இருக்கு? ஒரு ஹெவியா ஒண்ணு இருக்கு. அல்லேலூயா. நம்ம உடம்பு இல்ல, நம்ம மனசு. பிரைஸ் தி லார்ட். அது எப்படி இருக்கு? ஹெவியர் மனுஷங்களுக்குள்ள. அதுக்குள்ள 1000 எண்ணம், 1000 யோசனை, 1000 பயம், 1000 திகில், 1000 வித்தியாசமான கண்ணோட்டங்கள், எவ்வளவோ யோசனைகள். இப்படிதான் தவித்து கொண்டு இருக்கிறது தான் ஒரு மனுஷனுடைய சைக்காலஜி. அல்லேலூயா. சைக்காலஜி மட்டும் ஒருத்தனுக்கு இல்ல, அவனுக்கு ரோபோட்டிக் மாதிரினா இப்ப எப்படி வேகமா கோட் அடிக்குதுன்னு சொல்றான். அடிக்குது எப்படி? ஆனா அதுக்கு சைக்காலஜி இல்ல. அல்லேலூயா. கட நம்ம அப்படி இல்லை. நம்ம அப்ப கோடு அடிக்கும் போதுதான், இல்ல ஒரு மேத்தமெட்டிக்கல் சம்ம, ஒரு வேலை, ஒரு சின்ன பையன் வேலை அது போடும்போது அவனுக்கு என்ன மனசுல வரும்? 1000 யோசனைகள் வரும், 1000 பயங்கள் வரும், 1000 விருப்பங்கள் வரும். எல்லாம் என்ன செய்யும்? குறுக்கிடும். அவனை சிந்திக்க விடாது, செயல்பட விடாது. அல்லேலூயா. அப்ப சைக்காலஜி அப்படின்னு ஒண்ணு இருக்கு மனுஷனுக்குள்ள. அது இருக்கிறதுனாலதான் மனுஷன் எல்லாமே நல்லா தானே இருக்கு, உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்போம். ஆனா அவனுக்கு சைக்காலஜிக்கலா அவனுக்குள்ள ஒரு டார்மெண்ட் இருக்கு. அதுவும் அந்த ஒரு அது மைண்ட்ல ஏற்படுது, மனதில் ஏற்படுகிறபடினால, அது உலகத்துல நம்ம இருக்கிறபடினால சிலருக்கு சில சமயங்களில பிசாசினுடைய அந்தகார வல்லமை, இல்ல அந்நிய வல்லமைகளுடைய, அந்நிய சக்திகளுடைய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், ஆதிக்கங்களும் கூட அதுல காணப்படும். அல்லேலூயா. அதனால சில சமயங்களில அவர்கள் வஞ்சிக்கப்படுவார்கள், சில வேண்டாத உணர்வுகளுக்குள்ளே தள்ளப்படுவார்கள், தேவையில்லாத எண்ணங்கள் உண்டாகும், கற்பனைகள் பிறக்கும், பாவம் உற்பத்தி ஆகும். இப்படி எல்லாம் காரியங்களுக்கு பிசாசு நமக்கு ஏதேன் தோட்டத்திலேயே அதை குறித்து சொல்லப்பட்டுருச்சு. எப்படி ஏவாளை வஞ்சித்தது, எப்படி ஒரு பாவத்தை அது கற்பிக்க பண்ணது, எப்படி முதல்ல ஒரு கற்பனை, ஒரு இமேஜினேஷன் உண்டானது, இதெல்லாம் நமக்கு அங்கேயே கற்பிக்கப்பட்டுருச்சு. அப்ப ஒரு சர்ப்பம் போலதான் என்ன செய்யுது? பழைய சர்ப்பம் இது என்னதான் செய்யும்? மனிதனுடைய மனதை தான் போய் வஞ்சித்து அதற்குள்ளே செயல்பட்டு அவனை குழப்பி 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 தூக்கம், பசி எதுவுமே இல்லாம பண்ணிடும். அல்லேலூயா. அவனுக்குள்ளே போய் எல்லா பிரச்சனைகளையும் உண்டு பண்ணும். அவனுடைய மனதை நிம்மதியாயிருக்க விடாது. அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். அப்ப எலியா ஒரு ஆவிக்குரியவன் தான், அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான், தீர்க்கதரிசி, வல்லமையான தீர்க்கதரிசி, தேவனுடைய தாசன், கர்த்தருடைய அழைப்பை பெற்றவன், தேவ தரிசனங்களை உடையவன். அல்லேலூயா. கர்த்தர் அவனோட இடைபடுவார். அவன் மூலமாய் தேசங்களை சந்தித்தார், அவன் மூலமாய் இஸ்ரவேலை ரட்சித்தார். இஸ்ரவேலுக்கு ஒரு ராணுவம் போல இருக்கிறவன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்படி வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு மனுஷன் பயன்படுத்தப்படுகிற போதே அவனுக்குள்ளே என்ன இருந்தது?
சைக்காலஜி. ஹalleluya. ஒரு மனம் இருந்தது, ஒரு மனநிலை இருந்தது. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அவனுக்கு எப்படி இருந்துச்சு? இப்ப அந்த மனநிலையை நம்ம பார்ப்பதற்காக ஒரு சில வசனங்களை நம்ம பார்க்க போகிறோம். இந்த பகுதி நமக்கு தெரிந்த பகுதி தான். எலியா என்ன செய்வான்? அவனுக்கு எசபேல் என்கிற ஒரு ஸ்திரீ, அதெல்லாம் இப்ப நம்ம விவரமாய் பார்க்க நேரம் இல்ல. நமக்கு இப்ப நெறைய பேருக்கு நமக்கு தெரிந்திருக்கும். இருந்தாலும் சின்னதா எசபேல் என்கிற அவள் என்ன செஞ்சிருவா? அ அவனுக்கு விரோதமாய் ஒரு சொல்லை வேலைக்காரர்கள் மூலமா சொல்லி அனுப்பிருவான். அவன கொன்னுடுவேன். ரொம்ப ஷார்ட்டா இப்போதைக்கு நம்ம புரிஞ்சுப்போம். அந்த மற்ற வசனங்கள்லாம் வாசிக்க நேரம் இல்ல. அவனுக்கு ஒரு மிரட்டலான ஒரு வார்த்தையை அனுப்பி விட்டுருவான். எசபேல் ஒரு அந்நிய வல்லமையினால நடத்தப்படுகிற ஒரு ஸ்திரீ. ஒரு பிசாசுக்கு அடையாளமாய், திஷ்டாந்தமாய் இருக்கிற ஒரு ஸ்திரீ. அ அ அவள் மூலமாய் ஒரு பயங்கர த்ரெட்டனிங் மெசேஜ் எலியாவுக்கு வந்துரும். பயம்படுத்தும்படிக்கு. எலியா அதற்கு முன்பாக எவ்வளவு வல்லமையான காரியங்களை செய்திருந்தாலும், இப்ப அவனுக்கு பயமும் வந்துருச்சு. இப்ப அவன் என்ன செய்றான்? பயம் மாத்திரம் இல்ல, அவனுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸும் இருக்கு. எல்லாம் நியாயமான காரியம் தான். அவன் எதுவும் தப்பு செய்றான்னு இல்ல. அவனுக்கு ஏற்படுகிற எல்லாமே நியாயமான உணர்வுகள் தான். பாருங்க, ஒருத்தனுக்குள்ள ஒரு ஃபீலிங்ஸ், அது என்னைக்குமே எல்லாருக்குமே அதுல ஒரு நியாயம் இருக்கு. அல்லேலூயா! எவ்வளவோ கெட்டவனா இருந்தாலும், அவனுக்கு உண்டாகிற கோபத்துக்கும் அவனுக்கு ஒரு நியாயம் அதுல இருக்கு. அந்த ஃபீலிங்ஸ நம்ம என்னைக்குமே தப்பு செய்ய முடியாது. தப்பு சொல்ல முடியாது. அதிலிருந்து அவன் என்ன செய்றான்றத வச்சு தான் கத. ஆனால் அவனுக்குள்ள உண்டாகிற சில உணர்வுகள், உணர்ச்சிகள், நீ அதுவே உணரக்கூடாது. ஒரு பயங்கர சுகமா இருக்கிற ஒரு மனுஷன் நீ அழவே கூடாதுன்னா எப்படி? அவன் அழுதுதான் தீரணும். அல்லேலூயா! வேற வழி கிடையாது. அப்ப ஃபீலிங்ஸ் ஆர் ஆல்வேஸ் ரெஸ்பெக்டட். அதற்கு என்னைக்குமே தடை இல்ல. அது போல தான் இந்த இடத்துல இவனுக்கு வந்திருக்கிற எந்த ஃபீலிங்கும் தப்பு கிடையாது. குற்றம் கண்டுபிடிக்கும்படி நம்ம அதை வாசிக்கல. இவனுக்குள்ள இருக்கிற சைக்காலஜி, இவன் ஒரு பக்கம் அபிஷேகம் பண்ணப்பட்டவனா இருந்தாலும், he has the factor of psychology. அதின்படி இவனுக்கு என்ன உண்டாயிருச்சு? பயங்கரமான ஒரு த்ரெட், ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன். இவன் மாத்திரம் தான் மீதியாய் வைக்கப்பட்டவன் என்று இவன் நம்புறான். இவனை தவிர மற்ற எல்லாரும் விலை போயிட்டாங்கன்னு நினைக்கிறான். இவனை தவிர மத்த யாரும் பக்தி வைராக்கியமா இல்லைன்னு நினைக்கிறான். இவனுக்கு அப்படிதான் எல்லாம் தெரியுது. இந்த உணர்வுகளை தப்பு சொல்ல இடம் இல்ல. இவனுக்கு ஒரே ஃப்ரஸ்ட்ரேஷன். தனக்கு ஆதரவா யாரும் இல்ல. தனிமையா தான் இருக்கான். தேவனை விரும்புகிறவர்கள் யாரும் இல்லைன்னு சொல்லி தான் இவனுக்கு வருத்தம். கர்த்தரிடத்துல பக்தியா யாரும் வரலையே அப்படின்னு சொல்லி தான் இவனுக்கு கவலை. அல்லேலூயா! யாரும் எழும்பலையே, யாரும் இன்னும் கர்த்தருக்குள்ள பிரகாசிக்கலையே என்றுதான் இவனுக்கு நல்ல வருத்தம் தான். நல்ல ஒரு, நம்மள போல இல்ல. இவனுக்கு நல்லாவே ஒரு தெய்வீக ஒரு கவலைகள் தான் இவனுக்குள்ள இருந்துச்சு. ஆனாலும் கூட இங்கே நம்ம அவனுடைய சைக்காலஜி, அவனுக்குள்ள என்ன செய்துன்ற காரியங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன முதலாவது நம்ம என்ன பார்க்கிறோம் இந்த இடத்துல? இந்த வசனங்களில இருந்து சில வார்த்தைகளை வைத்து நம்ம அதை புரிந்து கொள்ள நமக்கு ஆவியானவர் உதவுவாராக. இந்த இடத்துல என்ன பார்க்கிறோம்? அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய், ரொம்ப நாள் இல்ல, ஒரு நாள் இப்படிதான் தொடங்குது அவனுடைய பிரயாணம். இப்ப இதுக்கு அப்புறம் இசபேல் அவன மிரட்டினதுக்கு பிறகு, அவனுக்குள்ள அந்த பயங்களும், அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸும், அந்த கவலைகளும் எல்லாம் உண்டான பிறகு, அவன் ஒரு பிரயாணமாய் போகிறான். அந்த பிரயாணம் எங்க போகிறான்? வனாந்திரத்திலே போகிறான். ரொம்ப நாள் என்று வேதம் சொல்லல. ஒரு நாள் தான் போகிறான். அப்படி போகிற போது ஒரு சூரைச் செடியின் கீழ உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோருகிறான். போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல. நான் சொல்றேன், எதுவுமே தப்பு இல்ல. கரெக்டா தான் நிதானிக்கிறான். எந்த மனுஷனும் நல்லவன் இல்லதான். சரியா தான் சொல்றான். கர்த்தரும் நினைச்சிருப்பாரு, சரியாதான்ப்பா சொல்ற. என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல. அல்லேலூயா! அ அப்படி கரெக்ட்டா தான் எல்லாம் சொல்றான். ஆனால் இவனுக்கு என்ன வந்துருச்சு? மிகுந்த சோர்வு. அவனுக்குள்ள இருக்கிற சைக்காலஜி அவன என்ன செய்யுது? உண்டு இல்லன்னு பண்ணுது. அவனை மிகவும் வருந்த செய்கிறது. நமக்கு வெளியில இருந்து பார்த்தா எப்படி இருக்கும்? என்னப்பா? எவ்வளவு அபிஷேகம்! எவ்வளவு கர்த்தருடைய வல்லமை! எவ்வளவு அற்புதம் உன் மூலியமா நடக்குது! உனக்கு என்னப்பா கவலை? அல்லேலூயா! கர்த்தருக்குள்ள நீ எவ்வளவு சந்தோஷமா ஜாலியா இருக்க வேண்டிய ஆளு. நீ ஏன் போய் இப்படி இல்லாம பண்ற? ஆனா அவன்ட்ட போய் கேட்டா அவன் சொல்லுவான், என்னுடைய மனம் உனக்கு புரிந்தால், என்னை நீ புரிஞ்சுக்கிட்டீன்னா உனக்கு என்ன வரும்? உனக்கு தெரியும் எனக்குள்ள இருக்கிற வருத்தம், அங்கலாய்ப்பு, துடிப்பு,
தெய்வ தரிசனம் இருக்கு, ஆனா நிறைவேற்ற முடியல. கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கு, ஆனால் அதை கொண்டு ஜனங்களை விடுதலை செய்ய முடியல, எழுப்ப முடியல. அல்லேலூயா. எவ்வளவு பக்தி வைராக்கியம் இருக்கு, ஆனால் சத்துருவின் போராட்டமும் இருக்கு. அல்லேலூயா. உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்பான் இல்லையா? அல்லேலூயா. அப்படிப்பட்டவன் எந்த அளவுக்கு அவனுக்கு சைக்காலஜிக்கலா பாருங்க, நம்மை போல பாடுள்ள ஒரு மனுஷன் அப்படின்னா, not only the circumstantial challenges, we are not just looking at the circumstantial challenges of Elijah, we are looking into the psychological impacts inside the mind of Elijah. Hallelujah. ஆவிக்குரியவனாய் இருந்தாலும் அவனுக்குள்ள அவன் சொல்றான், நான் சாக வேண்டும் என்கிற அளவில் அவன் போகிறான். அதற்கு முன்பாக அவன் சொல்லுகிறான், போதும் கர்த்தாவே. அல்லேலூயா. போதும் என்று சொல்லுகிறான். சிலருக்கு வாழ்க்கையில போதும் இந்த வாழ்க்கை நினைப்பாங்க. அல்லேலூயா. சிலர் வேலை ஸ்தலத்துல போதும் இந்த போராட்டம் நினைப்பாங்க. சிலருக்கு கர்த்தர் கிருபையில மன ரம்மியமாய் இருக்க கர்த்தரே கிருபையாய் நம்மளுடைய இருதயத்தை வைத்திருப்பாரானால் மிகவும் நல்லது. இப்படிதான் ஆகணும்ன்றது நீதி இல்ல. அந்த மன ரம்மியத்தை காத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனால் ஏதோ இவன் 10 நாளா பிரயாணம் பண்ணி இவனுக்கு இந்த எண்ணம் வரல. கொஞ்சம் தான் வனாந்திரத்துல கொஞ்சம் ஒரு நாள் தான் போனான். அல்லேலூயா. ஆனால் என்ன ஆயிடுச்சு? நம்ம நினைப்போம், இவன் என்ன 10 வருஷமா கஷ்டப்படுறவனா இருக்கான், ஒரே நாள் இவன் வனாந்திரத்துல போயிட்டான். வனாந்திரம் எதற்கு அடையாளமா இருக்கு? ஒரு கடினமான பகுதி, வெறுமையான பகுதி, தனிமையான பகுதியை அடையாளப்படுத்துகிறது. அல்லேலூயா. ஒரே ஒரு நாள் இவன் தனிமையில போனான். ஒரே ஒரு நாள் இவனுக்கு வெறுமையான அனுபவம். ஒரே ஒரு நாள் இவனுக்கு பயந்து இருக்கிற அனுபவம். அந்த ஒரு நாள் வனாந்திரத்துல போனதுக்கே என்ன செஞ்சுட்டான்? போதும்னு சொல்றானே, எப்படி? அதுதான் சைக்காலஜி. அல்லேலூயா. அதுதான் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்க சைக்காலஜி. அதை தான் இன்னொரு மனுஷன் அதை புரிந்து கொள்ள முடியாது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு நாள் தானே இவனால பொறுத்துக்க முடியலையா? அல்லேலூயா. ஒரு நாள் தான். ஆனா அதுக்குள்ள சொல்லிட்டான், போதும் கர்த்தாவே. ஒரு நாள்ல உண்டான சோர்வுல இவனுக்கு என்ன ஆயிடுச்சு தெரியுமா? வாழ்க்கை முழுவதும் இருந்த எல்லா யோசனை வந்திருக்கும். அல்லேலூயா. மொத்தம் யோசனை பண்ணி போதும்ட்டான். அல்லேலூயா. எந்த அளவுக்கு போயிட்டான்? தன் பிதாக்களை எல்லாம் நினைச்சு பார்த்துட்டான். அவங்களையெல்லாம் விடவும் கூட நான் நல்லவன் இல்லையே, அவங்களே ரொம்ப கெட்டவங்க தான், அவங்க அளவுக்கு கூட நான் நல்லவன் இல்லைன்ட்டான். அல்லேலூயா. போதும்னு சொல்லிட்டான். சிலருக்கு அப்படி வாழ்க்கை மாறி போயிருக்கும், கசப்பா இருக்கும். பெருசாலாம் காரணம் இருக்குன்னு அவசியம் இல்லை. சைக்காலஜின்னு ஒண்ணு இருந்தா சில சமயத்துல சில சைக்காலஜிக்கல் வீக்னஸஸ், சில சமயத்துல சில சைக்காலஜிக்கல் இன்ஃப்ளூயன்சஸ் இப்படி ஒரு நிலைக்கு ஒரு மனுஷனை தள்ளும். அல்லேலூயா. போதும் 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 ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம். அல்லேலூயா. என்னவோ நினைச்சு வந்தோம், வேணும் வேணும்னு போய் கடைசியில் என்ன ஆயிடுச்சு? போதும் போதும்னு ஆயிடுச்சு. அல்லேலூயா. வேணும் வேணும்னு சில சமயத்துல நம்ம போயிருப்போம். நல்ல ஹோட்டல் நினைச்சு போயிருப்போம். சாப்பிடும்போது என்ன ஆயிரும் கடைசியில? போதும் போதும், இது என்ன சாப்பாடு அப்படி ஆயிரும். அல்லேலூயா. அப்ப போதும் கர்த்தாவே. இது ஒரு சைக்காலஜிக்கல் கண்டிஷன். இது மனுஷனுக்கு அப்பப்ப சில சமயங்களில சிலருக்கு ஆவிக்குரியவர்களா இருந்தாலும் நடக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். போதும் கர்த்தாவே என்கிறதான ஒரு ஒரு மனநிலை, அது மிகவும் சோர்வுக்குள்ளே தள்ளுகிற ஒரு மனநிலை ஏற்படுகிறது. இங்க எத்தனை நாள் இவன் போனான்? ஒரே நாள் தான். ஒரு நாளைக்குள்ள இவனுக்கு இப்படி ஒரு மனநிலை வந்துருச்சு. 10 நாள் இல்ல, 10 வருஷம் இல்ல, ஒரு நாள் தான். பாருங்க, சிலருக்கு நம்ம சொல்லுவோம், நம்மளே நம்ம யோசிக்கும் போது அதெல்லாம் சொல்ல மாட்டோம். மற்றவர்களை பார்க்கும்போது தான் நம்ம சொல்லுவோம், எல்லாம் நல்லா தான் இருக்கு, இந்த ஒரு விஷயம் எனக்கு இல்ல, என்ன செஞ்சுட்டான்? கோபமாயிட்டான். எல்லாம் இருக்கு, ஆனா இந்த சோறுல கொஞ்சம் உப்பு இல்ல, பார்த்தா இவனுக்கு என்ன வந்துருச்சு? கோபம் வந்துருச்சு. ஒரு நாள் தானே, ஏன் இப்படி பொறுத்துக்க முடியல? அல்லேலூயா. ஒரு நாள் தானே, அதுல ஏன் இவனுக்குள்ள இவ்வளவு வருத்தம் வந்துருச்சு? இப்படிதான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா அது ஒரு சைக்காலஜிக்கல் ஒரு
ஒரு மென்டல் நம்ம மனதுக்குள்ளே நடக்கிறதான ஒரு தன்மையாய், ஒரு காரியமாய் அது, ஒரு கிரியையாய் அது இருக்கிறது. அல்லேலூயா! அதனாலதான் எலியாவை குறித்து சொல்லப்படுகிற போது, அவன் நம்மை போல பாடுள்ள மனுஷன்னா என்ன அர்த்தம்? இப்படி நமக்கும், விசுவாசிகளாகிய நமக்கும், அபிஷேகத்தை பெற்ற நமக்கும், கர்த்தருடைய வல்லமைகளை உணருகிற நமக்கும், அனுபவிக்கிற நமக்கும், இப்படிப்பட்டதான சபையின் பிள்ளைகளுக்கும் இப்படிப்பட்டதான அனுபவங்கள் உண்டாகும். இப்படி நமக்கு உண்டாகிற போது நம்ம என்ன நினைச்சிடக்கூடாது? நம்ம விசுவாசியே இல்ல. போதும். நம்ம என்னமோ நம்ம விசுவாசி நினைச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நமக்கு வர இப்படி ஒரே நாள்ல நமக்கு உண்டாகிற துக்கம், சோகம், கோபம், இப்படி ஒரு நாள்னா என்ன அர்த்தம்னா, ஒரு காரியம், ஒரு நிமிஷத்துல உண்டாகிறதா கூட இருக்கலாம். அல்லேலூயா! இப்படிப்பட்ட காரியங்கள்ல போதும் கர்த்தாவே என்கிற அளவுல நமக்கும் கூட சில சமயத்துல நம்ம மனதில எண்ணங்கள் வருகிறது உண்டு. அல்லேலூயா! பிரைஸ் தி லார்ட். சூரைச் செடியின் கீழ போய் படுத்துக்கிட்டான். நித்திரை பண்ணினான். அதுக்கப்புறம் ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிறபோது எப்போதும் கர்த்தர் நம்மளை சந்திப்பார். எப்படி? தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்பவும் என்ன செஞ்சுட்டான்? படுத்துக் கொண்டான். கர்த்தர் பலப்படுத்துறார். தேவன் அவனுக்கு பலனுள்ள ஆகாரத்தை தரார். ஆனால் திரும்பவும் படுத்துக்கிட்டான். சில சமயங்களில இப்படிப்பட்ட ஒரு சோர்வு திரும்பவும் திரும்பவும் கூட வந்துரும். கர்த்தர் நமக்கு பலப்படுத்துகிற வசனங்களை வானத்தின் மன்னா, பரலோகத்தின் தூதுகள் நமக்கு கடந்து வந்தாலும் கூட, தீர்க்க தரிசனங்கள் கடந்து வந்தாலும் கூட, தேவதாசர்கள் கடந்து வந்தாலும் கூட, மீண்டும் நம்ம போய் என்ன செஞ்சிருவோம்? போய் படுத்துருவோம். அல்லேலூயா! அப்புறமும் மறுபடியும் தட்டி எழுப்பி அவனை அனுப்பிட்டார் கர்த்தர். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா! 2வது அவனுக்கு அல்லது அடுத்தது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தால், இப்ப 1 ராஜாக்கள் 19 8வது வசனம். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். இன்னைக்கு மாத்திரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மினிட்ஸ்க்கு கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. இந்த வசனத்தை பார்த்து முடிக்கலாம். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல். இது ஒரு நாள் இல்ல. பாருங்க, அவனுக்கு கர்த்தருடைய பலன் வந்துருச்சு. அவனுக்கு நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று தூதன் சொன்ன பிறகு ஒரு உற்சாகம் வந்து அவன் புறப்பட்டுட்டான். இப்ப எவ்வளவு தூரம் போயிட்டான்? 40 நாள் நாட்கணக்குல. ஒரு சில சோர்வுகள் நம்ம சைக்காலஜிக்கலா மைண்ட்ல எப்படி வரும்? ஒரு சின்ன வார்த்தை வந்த உடனே வந்துரும். ஒரு நாள் வனாந்திரத்துல இருந்தா வந்துரும். ஒரு நாள் ஒரு அசௌகரியம் வந்துட்டா வந்துரும். ஒரு நாள் நமக்கு ஒண்ணு கிடைக்கலன்னா வந்துரும். ஒரு வார்த்தை வந்துட்டா நமக்கு வந்துரும். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்மளுடைய சைக்காலஜிக்கலா நமக்கு என்ன உண்டாகும்? பல நாள் நம்ம வாழ்க்கையில பிரயாணப்பட்டதுனால எத்தனையோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், டர்ன்ஸ் இதெல்லாம் சந்திச்சு வந்து நமக்கு என்ன ஆயிரும்? அதுல ஒரு சோர்வு வந்துரும். அல்லேலூயா! வந்தது எங்கதான்? ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம். தேவனுடைய பர்வதம், இந்த ஓரேப் என்கிறதை வேதத்திலே வாசித்தால் நமக்கு தெரியும். தேவ தரிசனங்கள் உண்டான இடம். தேவதாசர்களோடு இடைப்பட்ட இடம். அல்லேலூயா! Glory to God. கர்த்தருடைய அக்கினி இறங்கின இடம். தேவன் அசைவாடுகிற ஒரு இடம். கர்த்தர் பேசுகிற ஒரு இடம். அல்லேலூயா! Glory to God. Hallelujah. Thank you Jesus. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு உடன்படிக்கை செய்ததான ஒரு இடம். இப்படிப்பட்டதான ஒரு இடம் தான் ஒரே பர்வதம், கர்த்தருடைய பர்வதம், தேவனுடைய பர்வதம். அதை நோக்கிதான் எதை அடையாளப்படுத்துகிறது? விசுவாசிகளாகிய நாம் சுவிசேஷ வசனத்தை கேட்டோம். நமக்கு கர்த்தர் ஒரு வெகு தூர பிரயாணத்தை கொடுத்து எங்கே கொண்டு வந்திருக்கிறாரு? நம்மை ஒரு ஆவிக்குரிய மண்டலத்திற்கு, ஸ்தலத்திற்கு, தேவனுடைய பர்வதத்திற்கு கொண்டு வந்துட்டார். ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு கர்த்தர் நம்மை உருவாக்கி விட்டுட்டார். அல்லேலூயா! இதற்கு முன்பாக ஆவிக்குரிய ஜீவியம்னா என்னன்னு தெரியாது. ஏதோ ஜீசஸ் 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 அவ்வளவுதான் நமக்கு தெரியும். அல்லேலூயா! ஆனால் ஜீசஸ் நமக்கு என்ன கொடுத்துட்டாரு? ஆவிக்குரிய வாழ்க்கையை கொடுத்துட்டாரு. அப்ப கொஞ்சம் கண்களை மூடி ஜெபிக்க தொடங்கினா அபிஷேகத்துல நிரம்புறோம். அல்லேலூயா! கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணினா நாவுல அக்கினி வருது. அல்லேலூயா! கர்த்தருடைய வசனங்களை செவி கொடுத்து கேட்கிற போது உள்ளம் பரிசுத்தாவினாலே நிரம்புகிறது. இது ஆவிக்குரிய அனுபவம். இங்கே தேவ தரிசனங்கள் உண்டாகிறது. அல்லேலூயா! அந்நிய பாஷைகளிலே பேசுகிறோம். நமக்கு பக்தி விருத்தி உண்டாகிறது. அல்லேலூயா! அக்கினி நம்ம மேல இறங்குகிறது. இப்படிப்பட்டதான கர்த்தருடைய உடன்படிக்கை நமக்கு நினைவு கூறப்படுகிறது.
இப்படிப்பட்டதான சியோன் பர்வதம் போல கர்த்தருடைய பர்வதமான ஆவிக்குரிய ஜீவியம் நமக்கு இருக்கிறது. அதற்கு நேராய் நாம் வரவழைக்கப்பட்டிருக்கிறோம். அங்க ஆனால் எப்படிதான் வந்திருக்கிறோம்? கொஞ்சம் பிரயாணப்பட்டு தான் நம்ம வந்து கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த ஆவிக்குரிய ஜீவியம் என்பது ஒரு நாள் 2 நாள்ல டக்கு டக்குன்னு அல்ல, அப்படியே பிரயாணமா வரும். வாழ்க்கையில ஏற்படுகிற சில சோதனைகளையும் சகித்து தான் வரும். சில நபர்களுடைய அசௌகரியங்களை, சில நபர்களை, சில சூழ்நிலைகளை எல்லாம் சகித்து பொறுத்து தான் நம்ம கடந்து வரோம். அல்லேலூயா. இப்படி பொறுமையோடு சில வார்த்தைகளை பொறுத்து, சில நபர்களை பொறுத்து, சில சூழ்நிலைகளை பொறுத்து, சில கடினமான பகுதிகளை சகித்து மீறி நம்ம நம்மளுடைய உபாதைகளை எல்லாம் மேற்கொண்டு நம்ம ஒவ்வொரு பகுதியாய் நம்ம கடந்து வருகிற போது என்ன உண்டாகுது? ஒரு வெகு தூர பிரயாணம் உண்டாகி விடுகிறது. அதுல என்ன நடக்கிறது தெரியுமா? நமக்குள்ள ஒரு சோர்வு வந்து விடுகிறது. தேவனுடைய பர்வதம் வரைக்கும் நடந்து போனான். ஓடி நடந்து எப்படியோ வந்துட்டான். வர வழியில அவனுக்கு எவ்வளவு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சுன்னு நமக்கு சொல்லப்படல, தெரியல. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில ஆவிக்குரிய ஜீவியத்தை ஒரு பக்கம் கை கொள்ளணும்னு நினைக்கிறோம். ஆனால் இன்னொரு பக்கம் எவ்வளவு டெம்டேஷன்ஸ், எவ்வளவு நமக்கு போராட்டங்கள், இதெல்லாம் மேற்கொண்டு நம்ம இந்த உலகத்துல சகித்து பொறுத்து நம்மளுடைய சொந்த சுபாவங்களினாலே உண்டாகிற பலவிதமான போராட்டங்களையும் சகித்து சோதிக்கப்பட்டு இப்படியெல்லாம் வந்து சேர்றோம். வெகு தூர பிரயாணம். அதுலயும் நமக்கு சைக்காலஜிக்கல் இம்பாக்ட் இருக்கு. ஒண்ணு ஒரு நாள் தான் வனாந்திரத்தின் நடை, இன்னொன்னு வெகு தூரம் 40 நாள் ஒரு பூரண அனுபவம். அதுலயும் நமக்கு ஒரு சைக்காலஜிக்கல் இம்பாக்ட். ஏன் தெரியுமா? இவன் தேவ பர்வதம் வரைக்கும் வந்தவன் உள்ள மேல பர்வதத்துல ஏறாம வந்த களைப்புல எங்க போயிட்டான்? கெபிக்குள்ள போயிட்டான். அல்லேலூயா. ஒரு கெபி இருந்துச்சு இருளா. கெபி எதற்கு அடையாளமா இருக்கிறது? சரீரத்திற்கு, மாம்சீகமான காரியங்களுக்கு அது அடையாளமா இருக்கிறது. பர்வதம் ஆவிக்குரிய ஒரு அனுபவம், ஆவிக்குரிய ஒரு காரியத்திற்கு அடையாளமாய், திருஷ்டாந்தமாய், ஒப்பனையாய் எழுதப்பட்டு இருக்கிறது. கெபி மாம்சீகத்திற்கு ஒப்பனையாய் எழுதப்பட்டு இருக்கிறது. ஏன்னா அதுக்குள்ள என்ன இருக்குன்னே தெரியாது. எத்தனையோ தடவை பிளட் டெஸ்ட் எடுத்தாலும் அதுல என்ன இருக்குன்னு எந்த டாக்டராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அது ஒரு கெபி போலதான். அல்லேலூயா. அதுல என்ன உள்ள ஓடுது வருதுன்னு ஏதோ கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கான். டெய்லி யாரோ என்னென்னமோ சொல்லிக்கிட்டே இருக்கானே தவிர அதை யாரும் விளங்கி உள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. ஏன்னா சரீர முயற்சி அது. அது அற்ப பிரயோஜனம் உள்ளது. அது கெபி இருள் உள்ளது. அங்க என்ன, எந்த இடத்துல எந்த குழி இருக்கு, எப்படி மாம்சத்துல போயிட்டோம்னா எங்க விழுவோன்னே தெரியாது. அல்லேலூயா. பர்வதத்துல ஏற வேண்டிய ஆளு மாம்சத்துக்குள்ள போயிட்டான். அது அவனுக்கு இப்ப எப்படி இருக்கு? களைப்புக்கு ஒரு இளைப்பாறுதல் போல அவனுக்கு தோணுது. ஆனால் பர்வதத்துல தான் அவனுக்கு உண்மையான இளைப்பாறுதல் இருக்கு என்கிற அந்த சத்திய மறைக்கப்பட்டு அவன் கெபிக்குள்ள, ஒரு இருளான பகுதிக்குள்ள, பல ஜீவ ஜந்துக்கள் வாழ்கிற சந்துக்குள்ள அவன் என்ன செஞ்சுட்டான்? போயிட்டான். அல்லேலூயா. பாருங்க, இப்படி சைக்காலஜி எப்படியெல்லாம் ஒரு மனுஷனை ஆவிக்குரியவர்களா இருந்தாலும் நம்மள சில சமயத்துல நிதானித்து பார்க்கிற போது நமக்கு தெரியும், ஆவிக்குரியவள் தானே, ஆவிக்குரியவன் தானே, பக்தி உள்ளவன் தானே, ஆனா எங்க போயிடுறேனே தெரியலையே. அல்லேலூயா. பர்வதத்துல ஏறுவேன்னு பார்த்தா கெபிக்குள்ள போய் உட்கார்ந்துருக்கேனே. அல்லேலூயா. இதுக்கு முன்னாடியாவது படுத்து உறங்கிக்கிட்டு இருந்தான். தேவதூதன் தட்டி எழுப்பிட்டான், உணவு கொடுத்துட்டான். ஆனா இப்ப எங்க இருக்கான்? 9வது வசனத்துல வாசித்தால், அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். தூங்கல, தூங்கினான் இருந்தா கூட என்ன செஞ்சிருப்பார் கர்த்தர்? ஒரு தூதனை அனுப்பி தட்டி எழுப்பி இருப்பார். அப்படிதான் தட்டி எழுப்பப்பட்ட விசுவாசி தான் இவன். அல்லேலூயா. ஆனா இப்ப தங்கினான், போய் செட்டில் ஆயிட்டான். எத்தனையோ விசுவாசிகள் ஆவியில வாழ்க்கையை தொடங்கின அநேகர் கெபிக்குள்ள போய் செட்டில் ஆயிட்டான். அல்லேலூயா. வாழ்க்கையில இது போதும் ஆண்டவரே, ஒரு போயிட்டு வர காரு, வீடு, ஒரு குடும்பம், ஒரு செட்டப் இருக்கு. அல்லேலூயா. இதுக்குள்ள போய் நம்ம என்ன செஞ்சிருவோம்? செட்டில் ஆயிருவோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இவனை தட்டி எழுப்ப முடியாது, ஏன்னா இவன் தூங்கல. ஆனால் இப்ப கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி பாருங்க. ஆனா கர்த்தருடைய வார்த்தை தான். கெபிக்குள்ளே இருந்தாலும் லாசரு எங்க இருந்தான்? மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு கல்லறைக்குள்ள இருந்தான். கல்லறைக்குள்ள இருந்தாலும் எங்க இருந்தாலும் சரிதான். அல்லேலூயா. இந்த யூனிவர்ஸ்ல ஒருத்தன் எந்த இடத்துக்கு போயிட்டாலும் சரி, நமக்கெல்லாம் யோசனை பண்ணி பார்ப்பேன். ஒரு மனுஷன் மரித்து போகிறான், ஆவி எங்க போகும், எப்படி போகும்? எங்கேயோ யூனிவர்ஸ்ல ஒரு கடைசியில போய் ஒரு
ஒரு மூலையில போயிடுதுன்னு வச்சுப்போம். அங்கேயும் என்ன உண்டு? கர்த்தருடைய வார்த்தை உண்டு. அல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளையாய் இருந்தால், இயேசு கிறிஸ்துவை ஒருவன் விசுவாசித்திருந்தால், அவனுக்கு என்ன உண்டு தெரியுமா? அவனுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் எந்த மூலையில போனாலும் சரிதான். அல்லேலூயா. அவன் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாலும் சரிதான், வீட்டுல இருந்தாலும் சரிதான், ரோட்டுல இருந்தாலும் சரிதான், அவன் கெபிக்குள்ள இருந்தாலும் சரிதான், அவன் சிறைச்சாலைக்குள்ள இருந்தாலும் சரிதான், கல்லறைக்குள்ள இருந்தாலும் சரிதான், அவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவர் எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. glory to God. கண்களை மூடினவர்களாக இந்த வேளையில, உனக்கு எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. thank you Jesus. hallelujah. பிரைஸ் தி லார்ட். நீ ஆவிக்குரியவன். அவனுக்கு எத்தனை காரியங்களை இதுல உணர்த்திட்டார் தெரியுமா? பிரைஸ் தி லார்ட். நீ என்னமோ நினைச்சுக்கிட்ட, இவ்வளவு நாள் உன்னுடைய பிரயாணம் வீண் நினைச்சுக்கிட்ட, இவ்வளவு நாள் நீ கர்த்தருக்குள்ளே பட்ட பிரயாசம் வீண் நினைச்சுக்கிட்ட. ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். சிறு வயது தொடங்கி தாயின் கற்பத்திலே இருந்து நீ வெளியே வந்து விழுந்தது முதல் கர்த்தர் உன்னை ஆதரித்து வருகிறார். நீ ஆனால் நினைத்து கொண்டது என்ன தெரியுமா? கர்த்தருடைய பர்வதம் வரைக்கும் வந்த உனக்கு சத்தியம் மறைக்கப்பட்டு சில சமயங்களில் ஹalleluya நமக்கு என்ன உண்டாகுது? கெபிக்குள்ளே போகிற அனுபவம் உண்டாகுது. ஹalleluya. praise the lord. ஹalleluya. இங்கே உனக்கு என்ன காரியம் அப்படின்னா என்ன கர்த்தர் சொல்றாரு? praise the lord. நீ யாருன்னு தெரியுமான்னு கேட்கிறார். ஹalleluya. glory to God. என்னால் உருவாக்கப்பட்டவன், உருவாக்கப்பட்டவள், என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், என்னால் அழைக்கப்பட்டவன், அழைக்கப்பட்டவள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹalleluya. praise the lord. உன்னை நான் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹalleluya. glory. ஏதோ சில மனுஷர்கள் உன்னிடத்திலே வந்து என்னுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதனால் அல்ல, நானே உன்னை தெரிந்து கொண்டேன். ஹalleluya. glory. ஏதோ பாஸ்டர்ஸ் ஊழியக்காரங்க வந்து சொல்றாங்கன்னு இல்ல, நானே உன்னை உன் பெயரை சொல்லி அழைத்து தெரிந்து கொண்ட தேவன். ஹalleluya. glory to God. ஹalleluya. உனக்கு எங்கே என்ன காரியம்? praise the Lord. ஹalleluya. நீ மாம்சத்துல சரீரத்துல யோசிக்கும்படி நீ ஏன் அந்த காரியம் உனக்கு ஏன்? ஹalleluya. நீ ஆவிக்குரியவன். ஹalleluya. உன் மனம் மன ரம்யமாய் இருக்கணும். ஹalleluya. ஏன் தவிப்புக்குள்ளே இருக்கிறது? ஏன் குழப்பத்திற்குள்ளே இருக்கிறது? ஏன் கெபிக்குள்ளே இருக்கிறது? பர்வதத்தின் மேலே நிற்க வேண்டிய உன்னுடைய மனம் ஹalleluya அபிஷேகத்திலே நிரம்பி இருக்க வேண்டியதான வற்றாத ஜீவ நதிகள் புறப்பட்டு வருகிறதான உள்ளம் ஹalleluya ஒரு இருள் அந்தகாரம் கெபிக்குள்ளே நீ இருக்க வேண்டியது என்ன? ஹalleluya. praise the lord. ஹalleluya. உனக்கு ஒரு உன்னதமான ஸ்தலம், உயரமான ஸ்தலம் உண்டாக்கப்பட்டு வைக்கப்பட்டு இருக்கிறது. ஹalleluya. glory to God. நீ உன்னுடைய பக்தி விருத்தி வீணாய் போகவில்லை. thank you Jesus. hallelujah. thank you Lord. உன்னுடைய விசுவாசம் வீணாய் போகவில்லை. thank you Lord. தேவ தயவு உனக்குள்ளே வீணாய் போகவில்லை. hallelujah. amen. thank you Jesus. கர்த்தருடைய கரம் உனக்கு இன்னமும் அனுகூலமாகவே இருக்கிறது. உனக்கு கெபிக்குள்ளே என்ன காரியம்? ஹalleluya. thank you Jesus. thank you Lord. hallelujah. hallelujah. ஒரு நாள் வனாந்தரத்துல போன உடனே சோர்வு உனக்கு ஏன் வரணும்? சூரை செடிக்கு கீழே நீ ஏன் நித்திரை செய்ய வேண்டும்? glory to God. hallelujah. praise the Lord. வானத்தின் மன்னா உனக்கு அருளப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தை உனக்கு அனுகூலமாய் கடந்து வருகிறது. அதை பெற்றுக்கொண்டு பலன் அடைந்து நீ புறப்பட வேண்டிய வெகு தூர பிரயாணங்கள் உண்டு. உரபல ரிபல துரபோதி அந்தராதனஷ்யா. glory to God. போதும் என்று நீ நினைக்க வேண்டியது என்ன? hallelujah. ரிபரூரதி அந்தராதனஷ்யா. thank you Lord. hallelujah. இந்த சரீரத்தில் எனக்கு இருக்கிற போராட்டம் போதும், எனக்கு வாழ்க்கையின் அனுபவங்கள் போதும் என்று நினைக்க வேண்டியது என்ன? thank you Lord. hallelujah. Jesus. glory 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 glory. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உனக்கு அனுகூலமாய் இருக்கிறது, அவகாசமாய் இருக்கிறது. thank you Lord. hallelujah. 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 amen Jesus. நன்றி பிதாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீ போய் தங்கி விட்டதன் காரணம் என்ன? நீ தங்கிவிட வேண்டிய அவசியம் என்ன?
Glory, glory, glory. நீ போகிற இடமெல்லாம் உன்னோட கூட கர்த்தர் வருகிறேன். Hallelujah. Praise the Lord. ஒரு குறிப்பிட்ட மனநிலைக்குள்ள நீ தங்கிவிட வேண்டிய அவசியம் என்ன? நீ எழுந்து பிரகாசிக்க வேண்டியவன். Hallelujah. Glory to God. Thank you, Jesus. உடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எலியாவோடு பேசின தேவன் எங்களோடு இதோ இந்த இடத்திலே இடைவிடுவீராக. Thank you, Lord. கெபிக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தை உண்டான போது ஹல்லேலூயா எலியாவுக்கு கேட்டது போலவே இப்போது நாங்கள் இருக்கிறதான பகுதிகளிலே கர்த்தருடைய வசனங்கள் உண்டாகட்டும், எங்களை அபிஷேகிக்கட்டும், எழுப்பட்டும். நன்றி பிதாவே, எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திற்கே துதிகன மகிமை எல்லாம் செலுத்துகிறோம். நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட்.